வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாநகர ஆசிரியர் சரவணன். 12th ஸ்டாண்டர்ட் பயோபாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. இதில் 12th பயோபாட்னியில் சிக்னிஃபிகன்ஸ் வந்து என்னென்ன படிக்கணும், 5 மார்க் கொஷின் பேங்க், இது சாப்டர் 1லேருந்து 10 வரைக்குமே என்னென்ன இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் வந்து படிக்கணும்னு சொல்லி கொஸ்டின் வித் ஆன்சரோடு கொடுத்துருக்கேன். இதை பப்ளிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளான்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிவ் த டீட்டெயில் அக்கௌண்ட் ஆஃப் பார்த்தனோகார்பி, ஆட் ஏ நோட் இன் சிக்னிஃபிகன்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க்கு. இதில் டெஃபினிஷன் 2 மார்க்லையும் கேட்கலாம். ஃப்ரூட் may be developed from ovary without fertilization called parthenocarpic fruit. The fruits does not seed, banana, grape and papaya. அதே மாதிரி சீனிவென்ஸ் ஆஃப் parthenocarpy எழுதணும். நெக்ஸ்ட்டு ப்ரீஃப் அக்கௌண்ட் ஆஃப் சீனிவென்ஸ் ஆஃப் ploidy, ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கலாம். அதே மாதிரி வாட் இஸ் சீனிவென்ஸ் ஆஃப் ஃபுட் வேர்ப், சீனிவென்ஸ் ஆஃப் பிளான்ட் சஜஷன், லிஸ்ட் ஆஃப் தெம். ஸோ இந்த 4 சிக்னிஃபிகன்ஸும் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் மெயினாக நமக்கு இது வந்து புக் பேக்கு, இது இன்சைட் கொஷினு, இதுவும் வந்து இன்சைடு தான், இதுவும் வந்து இன்சைடு தான். அப்போ புக் பேக்கில் இது கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இதை விட்டுட்டோம்னா நமக்கு வேறு என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அப்படின்னா, நமக்கு அந்த சாப்டர் 1ல் பாலினேஷனோட சிக்னிஃபிகன்ஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 5 சிக்னிஃபிகன்ஸு நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இதை படிச்சிங்கன்னா நீங்கள் பியூர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, பயோபாட்னி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கட்டாயம் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக எழுதலாம். சரிங்களா? அதனால் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நல்லா பார்த்துவோம். சிக்னிஃபிகன்ஸ் ரிலேட்டான கொஷினு ஒன்று 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் இந்த மாதிரி எதில் வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால் லாஸ்ட் மினிட் வந்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஷின் பேங்க் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கொஷின் பேங்க் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். மாநகர ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ அப்போ தான் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய இந்த கொஷின் பேங்க்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்தடுத்து 12th பயோபாட்னி இம்பார்ட்டன்ட் கொஷின் சிக்னிஃபிகன்ஸ் இதெல்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணுன்னா மாநகர ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்ருக்கும். மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சிக்னிஃபிகன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னது தான். பார்த்தனோகார்பிக் சிக்னிஃபிகன்ஸு, ப்ளாய்டியோட சிக்னிஃபிகன்ஸு, ஃபுட் வெப்போட சிக்னிஃபிகன்ஸு, பிளான்ட் செக்ஷனோட சிக்னிஃபிகன்ஸ், இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் நல்லா ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க.